வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு உள்ளுணர்வு என்ற தலைப்பில் சிந்திப்போம். பகுதி 1. மனிதனுடைய இந்த 6வது அறிவு இயங்க துவங்குகிறது அப்படின்னா நமக்கு இந்த உள்ளுணர்வு தன்மை அதிகரிக்கும். மனிதனுடைய செயல்பாடுகள் மனிதத்தன்மையோடு எப்போது இருக்கிறதோ அப்போது இந்த உள்ளுணர்வு நமக்குள்ள அதிகரிக்கும். நம்மளுடைய செயல் பண்புகளை நாம் எப்போது ஒழுங்கமைத்து கொள்கிறோமோ அப்போது நமக்கு இந்த உள்ளுணர்வு தன்மை மேலோங்கும். மகரிஷி நமக்கு இந்த உள்ளுணர்வு தன்மையை மேலோங்குவதற்காக எல்லா பயிற்சி முறைகளையும் சிந்தித்து அதை சிறப்பான முறையில் வடிவமைத்து இந்த பயிற்சியில் நாம் எந்த அளவுக்கு நம்மை இணைத்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளுணர்வு தன்மை மேலோங்கும். இப்போ நாம் பஞ்சபூத நவகிரகம் தவம் இது மனதை கொண்டு வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் கோள்கள் இவைகளோடு நம் மனதை இணைத்து தவம் செய்கிறோம். அப்படி வெளியில் உள்ள இந்த பொருளோடு நம் மனதை ஏன் இணைத்து கொள்ள வேண்டும்? இதற்கும் நம்முடைய இந்த 6வது அறிவுக்கும் உள்ளுணர்வு தன்மைக்கும் தொடர்பு இருக்கிறதா என்றால் கட்டாயமாக இருக்கிறது. இந்த உடம்பு முழுக்க முழுக்க பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. நம்முடைய இந்த 7 தாதுக்களும் 7 நவக்கோள்களோடும் தொடர்புடையது. இப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த தன்மைகள் வெளியே இருக்கக்கூடிய தன்மையோடு இணையும் போது இப்போ நாம் நிலம் இந்த பூவுலகம் 25,000 மைல் சுற்றளவு உடையது. மண் உலோகங்கள் ரசாயனங்கள் இவற்றால் ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் இருந்து விளைந்த உருவான பொருள்களை உண்டுதான் நம்முடைய இந்த உடம்பும் வளர்ந்திருக்கிறது. அப்போ இந்த பூமிக்கு இந்த மண்ணுக்கு எது இயற்கை நீதியோ அதுவேதான் இந்த மண்ணிலிருந்து வந்த பொருள்களுக்கும் இயற்கை நீதியாக அமைந்திருக்கிறது. இப்போ இந்த உடம்பு அங்கேருந்து வந்தது தானே, அங்கேருந்து வந்த பொருள்களை உண்டுதான் இந்த உடம்பை நாம் வளர்த்துக்கிட்டோம். அப்படி மண்ணிலிருந்து வந்த சாமான்களை உண்டு இந்த உடம்பு வளர்ந்துப்பட்டிருக்கிறது. இந்த உடம்பு வளர்ந்திருக்கு. அப்போ மண்ணினுடைய தன்மை என்னவோ மண்ணினுடைய தரம் என்னவோ அது பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டும். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய மண் தத்துவம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண் தத்துவத்தோடு தரத்தோடு தன்மையோடு இணையும் போது நமக்குள்ளாக சில சிறப்பு தன்மைகள் மேலோங்கும். அதே மாதிரி நீர் நெருப்பு காற்று விண் பஞ்சபூதங்களும் இதே மாதிரி தான். இப்போ நமக்குள்ளாக இந்த பஞ்சபூதங்கள் சிறப்பாக நடைபெறும்போது ஒன்றை ஒன்று அரவணைத்து ஒன்றை ஒன்று ஒருங்கிணைந்து கொண்டு ஒன்றால் ஒன்று கெடாமலும் ஒன்றால் ஒன்று நல்லிணக்கத் தன்மையோடும் இயங்கும்போது நமக்குள்ளாக அந்த இன்ட்யூஷன்
உள்ளுணர்வு தன்மை மேலோங்கும். 6வது அறிவு முழுமை பெறும். இப்போ நம்மளுடைய 7 தாதுக்கள், சூரியனோடு தொடர்புடைய எலும்பு, புதனோடு தொடர்புடைய தோல், சந்திரனோடு தொடர்புடைய இரத்தம், சுக்கிரனோடு தொடர்புடைய ஜீவவித்து குழம்பு, செவ்வாயோடு தொடர்புடைய மஜ்ஜை, குருவோடு தொடர்புடைய மூளை செல்கள், சனியோடு தொடர்புடைய நரம்பு மண்டலம், இவைகளுக்கும் அதே விதிதான். இப்போ இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று அரவணைத்து ஒருங்கிணைத்து நடக்கணும். அப்படி நடக்கும்போது தான் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த தன்மைகள், இதற்கான இயக்கங்கள் நல்ல முறையில் இயங்கும். இப்போ இதனுடைய சிறப்புக்களை எல்லாம் மகரிஷி உணர்ந்ததால் தான் நமக்கு இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பஞ்சேந்திரிய தவமும் இது புலன்களை கடந்து செல்வதற்காக நாம் புலன்கள் மீது தவம் செய்கிறோம் அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ இதுவும் உள்ளுணர்வு தன்மையை மேலோங்க செய்யும். இது உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய சக்தி, உடம்புக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சக்தி, இதெல்லாம் எது வழியாக போகுது, எது வழியாக வருகிறது அப்படின்னா நம்முடைய தோல் தான், நம்முடைய சதை. இப்போ இந்த சதை வழியாக வெளியே போகக்கூடிய ஆற்றல், சதை வழியாக உள்ளே வரக்கூடிய ஆற்றல். இப்போ நம்மளுடைய தோல் மீது நாம் மனம் செலுத்தி தவம் பண்ணும்போது இந்த தோள்களில் உள்ள தரம், தன்மை, இதையெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம், 1% 2% அதிகரித்து கொள்கிறோம், தூய்மை செய்து கொள்கிறோம். தோல் செல்கள் தூய்மை அடைகிறது, தோல் செல்கள் முழுமையாக இயங்குகிறது, பூரணமான இயக்கம். இப்போ எல்லா செல்களும் நம்ம உடம்புல ஒரே அளவில் ஒரே ஸ்பீடில் ஒரே மாதிரி இயங்குமா அப்படின்னா இயங்காது. ஸோ அதையெல்லாம் நாம் இந்த தவங்கள் மூலமாக ஒழுங்கமைச்சுக்கிறோம். ஒரே மாதிரியான இயக்கம், ஒரே தன்மையோடும் ஒரே தரத்தோடும் அந்த இயக்கம். இப்போ இந்த ஒரே மாதிரி நிலையான வாழ்வியல் முறை, இப்போ இதெல்லாம் எப்படி அமையணும்னா இந்த நிலையான மன அமைப்பு. நம்முடைய மனசை நாம் என்ன பண்ணிக்கக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்முடைய மனதை நாம் நிலையாக வைத்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நாம் நம்மளை இழந்து விடக்கூடாது. நம்மளை இழந்துடக்கூடாதுன்னா நாம் மனிதர்கள், இந்த மனிதத்தன்மையை நாம் இழந்து அஞ்சறிவு விலங்கின தன்மைக்கு மாறிவிடக்கூடாது. அப்படி மாறணும் அப்படின்னா நம்முடைய மனதில் எழக்கூடிய இந்த மாற்றம் நம்முடைய உடல் செல்களை பாதிக்கும், தரத்தை மாற்றி விட்டுரும், தன்மையை மாற்றி விட்டுரும். இப்போ அதெல்லாம் இந்த மோதுதல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருத்தல், பிரதிபலித்தல் அப்படிங்கிற இந்த 5 வகையான காந்த இயக்கத்தை திசை மாற்றிவிடும். மோதும், சிதறது தான் அதிகமாக இருக்கும், ஊடுருவது கம்மியாயிடும். இப்போ நாம் நம்முடைய மனதை ஒரே நிலையில் நிலையாக இருந்து வாழ வேண்டும். நம்முடைய மனசு அடிக்கடி மாறக்கூடாது. இந்த பயிற்சி முறைகள் எல்லாமே நமக்கு மகரிஷி அதை நோக்கி தான் நகர்த்துற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரே மாதிரியாக மனதை வைத்து கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடும் வாழ்வதற்குரிய பயிற்சி முறைகள் தான் மனவளக்கலை பயிற்சி. இந்த பயிற்சியை நாம் நல்ல முறையில் நம்மை இணைத்து கொள்ளும்போது, இந்த பயிற்சியோடு நல்ல முறையில் நம்மை இணைத்து கொள்ளும்போது அதனுடைய விளைவு 6வது அறிவில் நாம் முழுமை பெறுவோம். நமக்குள்ளாக இந்த இன்ட்யூஷன், உள்ளுணர்வு தன்மை மேலோங்கும். நம்மளுடைய இந்த நாக்கு மேலே தவம் பண்ணுறோம். இந்த நாக்குக்கு உள்ளுக்குள்ளார ஒரு சென்சார் போர்டு இருக்குது.
எல்லா புலன்களுக்கும் அது மாதிரி தான். வெளி இயக்கம், உள்ளியக்கம்னு ஒன்று இருக்குது. இப்போ வெளியில் இயங்கக்கூடிய இந்த இயக்கங்கள், அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் நமக்குள்ளாக இயங்கக்கூடிய இயக்கங்கள், இதெல்லாம் நாம் இந்த பஞ்சேந்திரிய தவம் செய்ய செய்ய உள்ளுணர்வாக பெருக முடியும். அது நமக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு நாம் வாழணும். அது பெருகக்கூடிய நிலையில் நம்முடைய பயிற்சிகளை நாம் செய்ய வேண்டும். ரெண்டுமே இருக்கு. இப்போ நம்மளுடைய மூக்கு எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான். வாசனை உணரக்கூடிய கருவி. இது வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஸ்மெல் பண்ணி நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது. இது மாம்பழம், இது பலாப்பழம், இது இன்ன வாசனையை உடையது, ரோஜா மனம், சந்தன மனம் அப்படின்ட்டு. அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மாதிரியே உள்ளுக்குள்ளேயும் சில மாற்றங்கள் நடைபெறும்போது அப்பையும் ஒரு ஸ்மெல்லு கிடைக்கும். நம்மளுடைய மூளை செல்கள் நல்ல முறையில் கட்டப்பட்டு அது ஒரே மாதிரி அதை சிதறடிக்காமல் நாம் நம்முடைய எண்ணம் சொல் செயலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வாசனை வரும். அது ஒரு விதமான மூலிகை வாசமாக இருக்கும். அந்த வாசனையை எங்கும் இதற்கு முன்னால் நாம் சுவாசித்திருக்கவே மாட்டோம். அது எங்கே அமையுது? இது எதனால் அமையுதுன்னா நம்மளுடைய மூளை செல்களெல்லாம் அப்படி ஒன்றா சேர்ந்து ஒரு சிற்றறை. நம்மளுடைய மூளையில் இப்போ நிறைய சிற்றறைகள் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதில் சில சிற்றறைகள் நல்ல முறையில் கட்டப்பட்டு அது முழுமையாகும்போது இது மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும். மூலிகை வாசம். இந்த வாசத்தை இந்த பூமியில் நாம் எங்கேயுமே ஸ்மெல் பண்ணவும் முடியாது. அது பூமியில் இருக்கவும் இருக்காது. அது நம்மளுடைய மூளை தன்மைகள் ஒருங்கிணைந்ததால் அதில் இருந்து வரக்கூடிய கெமிக்கல், அந்த ரசாயனத்தில் வரக்கூடிய ஒரு வாசனை, இது எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த அமுதம் சுரக்கும் அப்படிங்கிறோம் இல்லையா? நம்முடைய மனோன்மணி அதிலிருந்து அமுதம் சுரக்கும். அதுவும் நடக்கும். அதையும் நாம் டேஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய சிறப்பான செயல்கள் மூலமாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அதற்கு ஒரு செயல்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த செயல் என்ன அப்படின்னா அதுதான் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்ப விளைவு வராமல் நம்முடைய எண்ணம் சொல் செயல் இதை மூன்றையும் பழக்குதல், இதன் வழியாக செயல்படுதல். இது ஏதோ மகரிஷி ஒழுக்கத்துக்காக கொடுத்த டெஃபனிஷன் அப்படின்னு மட்டும் அல்ல. இது அதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையவே நாம் இப்படித்தான் வாழ வேண்டும். இப்படி வாழ்வதற்காகத்தான் இந்த மனித பிறவியே இந்த பூமியில் உருவாகி இருக்கிறது. அப்போ இந்த ஸ்கேல்ல இருந்து எப்போதெல்லாம் நாம் வெளியே வர்றோமோ அப்பையெல்லாம் இந்த உள்ளுணர்வு தன்மை, நம்மளுடைய மூளை செல்களில் கட்டப்பட்ட அந்த செல்களினுடைய சிற்றறை இதெல்லாம் செதஞ்சிரும். அது நிலையாக நம்மளுடைய மனசை வச்சுக்கணும். நம்ம மனசை ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், நிலையான மனம், நிலையற்ற மனம் அப்படின்னு இருக்கு இல்லையா? நாம் எப்போவும் ஒரே மாதிரி நிலையான தன்மையோடு வாழ வேண்டும். நம்முடைய தரத்தை, நம்முடைய தன்மையை எக்காரணம் கொண்டும் இழந்து விடக்கூடாது. இதை நாம் கட்டி காப்பாற்றணும் அப்படின்னா நிலையான மனமும் நிறைவான மனமும் கட்டி காப்பாற்றணும் அப்படின்னா இதனுடைய விளைவு இன்ட்யூஷன், உள்ளுணர்வு தன்மை. நமக்குள்ளாக அந்த இறைவனுடைய பேச்சை, அந்த இறைவனுடைய ஒளியை கேட்பதற்கான முதல் தகுதிங்கிறது இதுதான்.
நம்முடைய மனசை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு நம்முடைய மனதை நாம் தள்ளக்கூடாது. அது ஒரு பக்கம் இழுக்கும், இருந்தாலும் நாம் நின்று வாழணும். நான் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற முறையோடு வாழ வேண்டும். இப்போ மகரிஷி நம்மளுடைய உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை இது எல்லாத்தையும் வடிவமைச்சு கொடுத்தது காரணமே இதுதான். மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, மனித தன்மையோடு வாழ்வதற்கு. இந்த செயல்களை எல்லாம் சிறப்பாக நாம் செய்து வரும்போது நமக்குள்ளாக இந்த உள்ளுணர்வு தன்மை சிறப்பான நிலையில் வளர்றது தான். வளரவே நாம் என்ன பண்ணிடக்கூடாது, அதை சிதைச்சிடக்கூடாது. அதை வளர விட்டு, அதை வாழ விட்டு நாம் வாழணும். அது வளரும். அது வளர நாமளும் அதை வளர்த்து கொண்டு வாழ வேண்டும். இதற்கான அடிப்படை சயின்ஸ் இதெல்லாத்தையும் மகரிஷி நிறைவாக புரிந்து கொண்டதனால்தான் இந்த சிறப்பான பயிற்சிகளை மக்களுக்கு கொடுத்துட்டா போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பயிற்சிகளோடு நம்மை இணைத்து கொள்ளும் முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த முறை மாறும்போது இதில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடும். பயிற்சியோடு நம்மை எப்படி இணைத்து கொள்ள வேண்டும், மகரிஷி சொல்லக்கூடிய அந்த முறை மாதிரி தான். இப்போ உடல் பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் தவம்னு அதுக்கு ஒரு பேர் சொல்கிறோம் இல்லையா, உடல் தவம். அந்த தவ மன உணர்வோடு இருந்து உடல் பயிற்சியை செய்ய வேண்டும். அந்த தவ நிலையில் இருந்து நம்மளுடைய கை, கால், உயிர், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இவைகளுடைய இயக்கங்களை எல்லாம் மனதால் பாவித்து உடல் பயிற்சியை செய்ய வேண்டும். இந்த தவ உடல் பயிற்சிங்கிறது உடல் தவம்னு மகரிஷி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறது காரணம் இதுதான். நம்மளுடைய மனதை, நம்முடைய வாழ்க்கையை உள்ளுணர்வு நோக்கி நகர்த்தக்கூடிய செயல். ஸோ இந்த செயலை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். நம்முடைய இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது அகமும் புறமும் சார்ந்தது. நாம் வெளியில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், அதே மாதிரி உள்ளுக்குள்ளாக புரிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த அகமும் புறமும் சேர்ந்த ஒருங்கிணைந்த மனித வாழ்க்கையில் நம்மை எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வாழ்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் மகரிஷி இந்த மனவளக்கலை பயிற்சியை கொடுத்துருக்காங்க. நாம் இது நாள் வரைக்கும் புறத்திலேயே தான் வாழ்ந்திருக்கோம். புறத்தை பற்றி நமக்கு முழுமையாக எல்லாம் தெரியுமான்னா தெரியாது. ஓரளவுக்கு நமக்கு தெரியும், அதை தாண்டி தெரியறது இல்லை. ஆனால் அகமும் புறமும் சேர்ந்து நம்முடைய வாழ்வியலாக அமைஞ்சிருக்கு. அப்போ அதற்கு தகுந்த பயிற்சி முறை தான். இப்போ நாம் இறைநிலை, எல்லாம் வல்ல சுத்த வெளி, பூரண பொருள், ஆதியனும் பரம்பொருள், இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பல ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் அதை விவரமாக விளக்கமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மகரிஷி அதனுடைய இயக்கத்தை சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இறைநிலையினுடைய இயல்பான தன்மையாக இருக்கிறது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ இறைநிலை இரண்டு அணுக்களுக்கு இடையேயும் அணுவுக்கு மத்தியிலேயும் இருப்பது சுத்தவெளி இறைநிலை. இப்போ இந்த இறைநிலை இல்லாத இடம் பொருள் கிடையாது. இந்த இறைநிலை நம்மளையும் இப்போ சூழ்ந்து அழுத்திட்டு இருக்கா இல்லையா?
நம்மையும் அது கண்டிப்பாக சூழ்ந்து அழுத்திட்டு தான் இருக்கணும். இப்போ அது சூழ்ந்து அழுத்துறத நம்மளால் ஏன் உணர முடியலை? இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கிய பொருள், எல்லாமாக தன்மாற்றமான பொருள், அது சூழ்ந்து அழுத்துது நம்மை. ஆனால் நம்மால் அதை உணர முடியவில்லை. இது எப்போ உணர முடியும் அப்படின்னா, நம்முடைய மனம் அதற்கு தயாராகாத வரை அதை உணர முடியாது. நம்முடைய மனதை நாம் தயார் செய்ய வேண்டும். அந்த இறைநிலையுடைய சூழ்ந்தழுத்தத்தை நம்முடைய இந்த தோள்கள் மூலமாக நம்மளால் உணர முடியும், ஃபீல் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்மளுடைய மனசை தயாராக்கணும். நம்முடைய மனம் எப்போது ஒரு நிலையான நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்குதோ அப்போது நம் மனதிற்கு அந்த தகுதி உருவாகும். ஏன்னா இறைநிலையை, அதனுடைய இயக்கத்தை உணர்றதுங்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. அப்போ அதுக்குன்னு நமக்கு ஒரு மனப்பக்குவம் வரணும். அந்த மனப்பக்குவம் வரும்போது தான் இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்தத்தை நம்மால் உணர முடியும். அந்த அனுபவத்தை நாம் பெற முடியும். இப்போ இந்த இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்தத்தை உணர்வதற்காக நாம் முயற்சி பண்ணுறோம். அதனுடைய இயக்கங்களை புரிஞ்சுக்கும்போது அது எவ்வாறெல்லாம் இந்த பிரபஞ்சமாக மலர்ந்து விரிந்து இயங்குகிறது அப்படிங்கிற அந்த உண்மையெல்லாம் நாம் ஒத்துக்கும்போது, ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய மனதிற்கு அந்த தகுதி உயர்வு என்பது கிட்டுகிறது. இறைநிலையை நாம் சந்தேகப்பட்டோம் அப்படின்னா, பூமி இறைநிலையா? எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த காற்று இறைநிலையா? எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு உயிர்கள் ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் வந்ததெல்லாம் இறைநிலை தானா? இறைவன் தான் இதுவா மாறி இருக்கானா? இல்லை, என்னால் அதை ஒற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற சிந்தனை நமக்குள் இருந்து கொண்டிருக்கும் வரை இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்தத்தை நம்மால் உணர முடியாது. நம்பிக்கை வேணும். முதல்ல நம்பணும். ஏதோ தானாக நமக்கு தோணின விஷயம் கிடையாது இல்லையா? எவ்வளவோ மகான்கள், ஞானிகள் எல்லாரும் சொன்ன வார்த்தை இறைநிலைதான், இறைவன்தான் அனைத்துமாக தன்மாற்றம் அடைந்திருக்கிறான். அப்போ இந்த ஞானிகளையும் மகான்களையும் நாம் முன்னிறுத்தி இதை நாம் முதல்ல ஏற்றுக்கணும். சரி, ஒத்துக்கிறேன், நம்புகிறேன். அப்படி நம்பி நாம் முயற்சி பண்ணும்போது நம்மளுடைய மனம் ஒரு நிலையான நிகழ்ச்சிக்குள் பயணிக்கும். அப்போ தான் நம்மளுடைய மனசுங்கிறது ஒரு நிலையான தன்மையோடு வாழும். அது வரைக்கும் என்ன பண்ணும் நம்ம மனசு? மனிதனா சில நேரங்கள், சில நிமிடங்கள், 5 அறிவு விலங்கா அது சில நேரங்கள், சில நிமிடங்கள், அப்படி மாற்றி மாற்றி நாம் இதுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ நாம் மனிதத்தன்மையோடு முழுமையாக வாழ்வது அப்படிங்கிற நிகழ்ச்சிக்குள்ளர நம்மை நகர்த்தி கொள்ள வேண்டும். நாம் சில காரியங்களை பண்ணணும். நம்மளுடைய முயற்சியை பார்த்து இறைவன் சில காரியங்களை நமக்கு செய்வான். இப்போ அவன் இந்த மனிதனாக மாறினதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, எல்லாமும் இறைநிலைதான் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான். இறைநிலையிலிருந்து பிரிந்து வந்த ஒரு இயக்கம், ஒரு ஆற்றல் எப்போ மறுபடியும் இறைநிலையோடு போய் சேரலான்னு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு உள் வேகத்தோடு காத்துக்கிட்டு இருக்கு. எங்கே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, மனிதனிடத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அங்கேருந்து வந்த ட்ராவல் மறுபடியும் மனுஷன்லேருந்து தான் இறைநிலையோடு போய் சேரணும். ஸோ இயற்கையினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. அப்போ மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த உந்து வேகம், சக்தி, இதற்கு நாம் சரியான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக இறைவனோட போய்
இணைந்து விடுவோம். அதன் விளைவாக நமக்குள்ளாக இந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு தன்மை மேலோங்கும். இப்போ உள்ளுணர்வில் நமக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தெரியும். இது உள்ளுணர்வு தானா அல்லது என்னோட எண்ணமா? கன்ஃபியூஸ் ஆகும். இது உள்ளுணர்வு தானா அல்லது இது என்னோட எண்ணமா அப்படிங்கிறதுக்கு உண்டான கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். இதை கொஞ்சம் நாம் ஆராய்ச்சி, அதனால தான் மகரிஷி என்ன சொல்கிறாங்க, அயரா விழிப்பு நிலை, திட்டமிடல், தற்சோதனை, இந்த 3 விஷயத்தை மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் விட்டுறவே கூடாது. எப்போவுமே நம்ம அயரா விழிப்பு நிலையோடு வாழ வேண்டும். எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையை நாம் தற்சோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம். திட்டமிடல். நம்மளை நாம் எப்போதும் தற்சோதனைக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உயிர் எப்போ வேணால் எங்கே வேணால் டேக் டைவர்ஷன் ஆகலாம். அப்படி ஆக போகுது அப்படிங்கும்போது முளையிலேயே நாம் அதை திருப்பணும் அப்படின்னா அதை நாம் ஃபாலோ பண்ணாதான் முடியும். சரி, நீ பாட்டில் நீ இரு, நான் பாட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு மனசை விட்டுட்டோம் அப்படின்னா அது போய் எங்கேயாவது ஒரு புல்லை மேய்ஞ்சி விட்டுரும். அதுக்கு தெரிஞ்சது அதுதான். பழக்கத்தில் ஓடி போய் எதையாவது சாப்பிட்டுட்ருக்கும், எதையாவது செஞ்சுக்கிட்டுருக்கும். இப்போ இந்த மனசை நாம் ஃபாலோ பண்ணணும். உன்னுடைய வாழ்வியல் முறைங்கிறது இது கிடையாது அப்படிங்கிறத புரிய வச்சு இந்த பக்கம் திருப்பணும். வெளியிலேயே தெரிஞ்ச மனசை மீண்டும் உள்முகமாக திருப்பணும். அந்த திருப்பக்கூடிய வேலையை நாம் நல்ல முறையில் தனியாக செய்ய முடியாது. அதை நம்ம தனியாக செஞ்சிட முடியாது. அதுக்கு தான் மகரிஷி சில உபகருவிகளை கொடுக்குறாங்க. இந்த டூலை எல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய மனதை நீங்கள் உள்முகமாக திருப்புங்கள். இப்போ இந்த உடல் பயிற்சியை நாம் உள்ளுணர்வோடு செய்யும்போது நம்முடைய மனசு உள்முகமாக திரும்பும். உடல் தவம்னு மகரிஷி உடல் பயிற்சிக்கு பேர் கொடுக்கறதுக்கு காரணம் இதுதான். இந்த தவ உணர்வோடு இருந்து நம்ம உடல் பயிற்சியை செய்யணும். அப்போ தவம் எப்படி என்ன ஆகும் அப்படின்னா தவம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இன்னும் டீப்பாக, இன்னும் டெப்த்தாக. எந்த பொருள் சுற்றினாலும் இயங்கினாலும் அதற்கு ஒரு மையம்னு ஒன்று இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். எந்த பொருள் சுழன்றாலும் அதற்கு மையம்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்மளுடைய உடம்புல உயிர் சுற்றுது, தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொள்கிறது. அப்படி சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய உயிரினுடைய சென்டர் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குமா? இருக்காதா? இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல போய் உக்காந்து தவம் பண்ணுறது தான் உண்மையான தவம். நாம் அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போக விடாமல் நிறைய விஷயங்கள் நம்மளை தடுக்கும். நிறைய விஷயங்கள் தடுக்கும். காட்டானை மேலேறி கடை தேர போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பர். காட்டானை மேலேறி கடை தேர போகையிலே, அது கடை தெருவே போகையிலேன்னு வரும். கடை தேர தான். இந்த 5 புலன்களை தாண்டி உயிரை உணர்வதற்காக நாம் கடை தேறுவதற்காக நம்ம முயற்சி செய்யும்போது நாட்டார்னா யார்? நம்மளுடைய புலன்கள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுமாமா? திரிக்குமா, கிண்டல் பண்ணுமா, கேலி பண்ணுமா. எங்களை எல்லாம் விட்டுட்டு நீயே போயிடுவியா? அப்படி உன்னை போக தான் நாங்கள் விட்டுருவோமா? எல்லா வேலையும் பண்ணும், தடுக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நாம் நம்முடைய உயிரோடு இணைய வேண்டும். அப்படி இணைவதற்கு பலமாக முயற்சி பண்ணணும். சாதாரணமாக ஜஸ்ட்டு அப்படி முயற்சி பண்ணால் முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. வைராக்கியத்தோடு முயற்சி பண்ணணும். ஆழமான நம்பிக்கையோடு முயற்சி பண்ணணும். இப்படி பண்ணாதான் நம்முடைய உயிரை, நம்மளுடைய ஆத்மாவை நாம் உணர முடியும். ஆத்ம தரிசனம் கிட்டும். அதுக்கு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த உள்ளுணர்வு இது எங்கே ஆக்டிவேட் ஆகுது, எப்படி இயங்குது அப்படின்னா நம்மளுடைய
முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு தன்மை மேலோங்கும். நம்முடைய முதுகு தண்டுக்கு த செகண்ட் பிரைன், இரண்டாவது மூளைன்னு சயின்ஸில் பேர் கொடுக்குறாங்க. இரண்டாவது மூளை. இப்போ இந்த உள்ளுணர்வு தன்மைக்கும் இந்த இரண்டாவது மூளை தண்டுவடத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, எல்லாமே இயற்கை இறைவன் கொண்டு வந்து நம்மளுடைய முதுகுத்தண்டில் தான் வச்சுருக்கான். இப்போ நம்மளுடைய உடம்புல இந்த 7 சக்கரங்கள் இருக்கா, இந்த 7 சக்கரங்களும் எதோட கனெக்ட் ஆகிருக்கு, நம்முடைய முதுகுத்தண்டில் தான் இருக்குது. இந்த 7 சக்கரங்கள்லேயும் ஆற்றல் ஒரே மாதிரி சீராக அதனுடைய எனர்ஜியை டெவலப் பண்ணிக்கிட்டே அது இயங்கணும். ஒன்று வந்து ஸ்லோவாக சுற்றுது, ஒன்று ஸ்பீடாக சுற்றுது, ஒன்றுக்கு ஆற்றல் அதிகமாக வருது, ஒரு சக்கரத்துக்கு ஆற்றல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னா நாம் இந்த உள்ளுணர்வு இன்ட்யூஷனுக்கு தயாராக முடியாது. நம்முடைய முதுகுத்தண்டு வழியாக இயங்கக்கூடிய ஆற்றல் தான் நமக்கு இந்த உள்ளுணர்வு தன்மையை மேலோங்க செய்கிறது. இப்போ இந்த 7 சக்கரங்களும் நம்முடைய முதுகுத்தண்டில் ஒரே ஸ்பீடில் ஒரே மாதிரி இயங்கணும். நாம் உடலை செயல்படுத்தக்கூடிய முறையில் இந்த சக்கரங்களை என்ன பண்ணலாம், டிஸ்டர்ப் பண்ணலாம். அதை கவனமாக இருக்கணும். அதுக்குத்தான் தற்சோதனை. இப்போ என்னுடைய இந்த எண்ணத்தின் மூலமாக இந்த சக்கரங்களை நான் என்ன பண்ணிடலாம், டிஸ்டர்ப் பண்ணிடலாம். அது கூடாது. அதுக்குத்தான் அயரா விழிப்பு நிலையும் தற்சோதனையும். இப்போ நம்முடைய நடவடிக்கை, என்னுடைய எண்ணம், இது எல்லாத்தின் மூலமாக இதை நான் பாதுகாக்கணும். இந்த 7 சக்கரங்களை பாதுகாக்கணும். அது ஒரே மாதிரி இயங்குவதற்கான தன்மையில் அதை விடணும். அதை விட்டுட்டு அது இயங்கிறத அதனுடைய விளைவில் நாம் வாழணும். நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்குன்னா, நம்முடைய 7 சக்கரங்களும் ஒரே மாதிரி சீராக இயங்கும்போது அந்த இயக்கத்தினுடைய வெளிப்பாடு, அதனுடைய விளைவு தான் நம்முடைய மன நிம்மதி, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய அறிவாட்சி தரம். இதுதான் இன்ட்யூஷன், உள்ளுணர்வை பெருக்கும். நிறைய விஷயங்களை அதுக்கப்புறம் நமக்கு அது சொல்லி கொடுக்கும். இப்படியெல்லாம் நான் இங்கே எல்லாம் இருந்தேன், இப்படியெல்லாம் நான் உனக்குள் இயங்குகிறேன். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லும். இப்போ அது சொல்கிற அளவுக்கு நம்முடைய மனசை நாம் என்ன பண்ணணும், பக்குவப்படுத்திக்கணும். நம்முடைய மனதை எப்போது நாம் பக்குவமாக வச்சுக்கிறோமோ அப்போ தான் இந்த விஷயங்கள் ஓப்பன் ஆகும். நம்முடைய மனதை நாம் பக்குவமாக வச்சுக்கலை அப்படிங்கும்போது இந்த உள்ளுணர்வு, இந்த இன்ட்யூஷனுங்கிறது நமக்குள்ளார ஆக்டிவேட் ஆகாது. இருக்கும், பாட்டில் அது இருக்கும், காத்திருக்கும். எப்போ நாம் தயாராகிறோம் அப்படிங்கிறதுக்காக அது காத்திருக்கும். ஸோ நம்முடைய இந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு தன்மையை அதிகரித்து கொள்வதற்கு மகரிஷி நமக்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 9 மைய தவம் நம்முடைய முதுகுத்தண்டில் தான் பண்ணுறோம். மகராசன பயிற்சி முதுகுத்தண்டில் தான். நம்முடைய காயக்கல்ப பயிற்சி முதுகுத்தண்டில் தான். இப்போ காயக்கல்ப பயிற்சியும் இப்போ இந்த பயிற்சியோடெல்லாம் எப்படி நாம் கனெக்ட் ஆகிறோங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நாம் குவாலிட்டியோடு தான் இந்த பயிற்சியோடு இணைஞ்சால் நமக்கு அதே ரிசல்ட் எடுக்க முடியும். நம்மளுடைய குவாலிட்டி குறைஞ்சிருந்தது மனசில் அப்படின்னா ரிசல்ட்டும் அப்படி தான் வரும். இதனுடைய தொடர்ச்சியை 2வது பகுதியில் தொடர்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.